இன்னைக்கு நான் ஒரு கவிதை வாசிக்க போறேன். ஒரு பெண் தன்னுடைய வார்த்தைகளால எப்படி தன்னை சுற்றியுள்ளவங்களை கஷ்டப்படுத்தினா அப்படிங்கறத பற்றிய கவிதை இது. கவிதையோட தலைப்பு கொலை செய்யாதிருப்பாயாக. நேற்று என் பையன் குழு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற சந்தோஷத்துடன் வர, அவன் உடை அழுக்காக இருக்கிறது, தையல் பிரிந்திருக்கிறது என்று சொல்லி நான் அவன் சந்தோஷத்தை கொலை செய்தேன். போன வாரம் தன் உடையை தானே தைத்த பெருமிதத்தில் இருந்த என் மகளிடம் அதிலுள்ள சிறு குறைகளை கூறி அவள் பெருமிதத்தை கொலை செய்தேன். ஒரு நாள் நல்ல நட்பை கொலை செய்தேன். பாசம் பகையாக மாறியது. நோக்கத்தை தவறாக புரிந்து கொண்டேன். புரிதல் வருவதற்குள் எல்லாம் முடிந்து விட்டது. இன்று என் கணவனின் நேசத்தை கொலை செய்தேன். வேகமாக அடித்து அல்ல, மெல்ல மெல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக, பல வருடங்களாக. கடைசியில் அவர் நேசம் இறந்தே விட்டது. முதலில் என்னுடைய திருப்திகளுக்காக அவருடைய சந்தோஷங்களை கொலை செய்தேன். உங்களுக்கு தன்னம்பிக்கையே இல்லையா, நல்ல குறிக்கோள்களே இல்லையா என்ற கொடுமையான வார்த்தைகளை சொல்லி அவர் மனதை புண்படுத்தினேன். அடுத்தவர் முன் அவரை கேவலப்படுத்தினேன். அவர் அமைதியோடு சகித்த வலியை பயம் என்று தப்பு கணக்கு போட்டேன். இன்று இரவு அன்பின் ஒளி அவர் பார்வையில் மங்கி அழிவதைக் கண்டேன். உயிரோடு எழும்பிய தேவனே, என் குடும்பத்தாரோடு, என் நண்பர்களோடு என்னை மறுபடியும் சேர்த்து வைக்க வேண்டும். அதன் பிறகு உண்மையான நேசத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தவரை நேசிப்பதன் மூலம் நான் அவர்களை புரிந்து கொள்வேன். நல்ல ஒரு கவிதையை கேட்ட திருப்தி உங்களுக்கு இருக்குதா? நம்முடைய நாவிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு வலிமை பாத்தீங்களா? இனிமேலிருந்து நாமும் அடுத்தவங்களோட நேசத்தை, சந்தோஷத்தை, பெருமிதத்தை கொலை செய்யறதை விட்டுட்டு அவங்கள உண்மையா நேசிக்க பழகுவோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதனால கவனமா வார்த்தைகளை பிரயோகிப்போம். உறவுகளை கட்டுவோம். நட்பை மேம்படுத்துவோம்.